ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். ஒரு காட்டில் ஒரு கழுதை புல்லை பார்த்து இது நீலவர்ணத்திலே இருக்கிறது என்று சத்தமாக கத்துகிறது. அங்கே இருக்கும் ஒரு புலி, என்ன பேசுகின்றாய், சரியாக பார், அது பச்சை நிறமாகத்தான் உள்ளது என்று கூறுகிறது. உனக்கு கண்ணு சரியா தெரியவில்லை, தென்படவில்லையா, நன்றாக பார் என்று கேவலமாக பேசுகிறது. புலி அதற்கொத்து கொள்ளாமல் இரண்டுமே வாதனை செய்து கொண்டு கடைசியில் ராஜாவான சிங்கத்திடம் போய் தெரிஞ்சுக்கலாம் என்று சிங்கத்திடம் போகின்றனர். சிங்கம் கம்பீரமாக இரண்டு பேரை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்பார். அப்போ கழுதை, மகாராஜா, இந்த புல்லு நீல வர்ணத்திலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். இந்த புலி அதை நம்பவில்லை, நீங்களாவது சொல்லுங்கள் என்று கேட்கிறார். சிங்கம் கம்பீரமாக ஒரு பார்வை பார்த்து, ஆமாம், இது நீல நிறத்தில் தான் இருக்கிறது என்று கூறுகிறது. சிங்கம் உடனடியாக புலியை பார்த்து, நாளையிலிருந்து நீ ஒரு வருடம் யாரிடமும் பேசக்கூடாது என்று தண்டனை அளிப்பார். அதை கேட்ட கழுதை ஆனந்தத்தில் நான் தான் வெற்றி பெற்றேன் என்று ஓடி போகிறது. அப்பொழுது அந்த புலி, மகாராஜா, எனக்கு தண்டனை அளித்தீர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் புல்லு உண்மையிலேயே நீல நிறத்தில் தான் இருக்கிறதா என்று கேட்டது. சிங்கம் உடனே இல்லை என்று கூறுகிறது. அப்போ எதற்காக எனக்கு தண்டனை அளித்தீர்கள் என்று கேட்டது. அதற்கு சிங்கம், நான் உனக்கு தண்டனை அளித்தது புல்லுக்காக அல்ல, உன்னுடைய பலம் என்ன, சாமர்த்தியம் என்ன என்று தெரிந்திருந்தும் கூட போய் ஒரு கழுதையுடன் வாதனையை செய்திருக்கிறாயே, அதற்காகத்தான். உனக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், கேள். ஜாக்கிரதையாக இதை நினைவில் வைத்துக்கொள். வழியில் நிறைய பேர் சம்பந்தம் இல்லாமலேயே பேசுகிறார்கள். அப்படி அவங்க பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு போனால் நம் டைம் தான் வேஸ்ட் ஆகிவிடும். அப்படியே நீ ஏதாவது வேலை செய்யும் போது நீ நினைத்ததே உறுதியாக நம்ப வேண்டும். மற்றவங்க சொன்னார்கள் என்று உன்னுடைய நிர்ணயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. கடைசியாக நீ போய் இந்த குழந்தையை கொன்று சாப்பிட்டு விடு. எதற்காக என்றால் நம்ம சுற்றிலும் அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் போவதுதான் நல்லது. இதை மறந்து விடாதே. நன்றி, வணக்கம்.